வணக்கம். இன்றைய கற்க கசடர சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பொறியியல், மருத்துவம் மட்டுமின்றி கலை, அறிவியல் படிப்புகள் நோக்கியும் மாணவர்களின் ஆர்வம் திரும்ப தொடங்கியுள்ளது. அவற்றுள் மாணவர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கும் படிப்புகளான ஆங்கிலம், கணிதம் குறித்துதான் இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக ஆலோசிக்க இருக்கிறோம். ஆங்கிலம் மற்றும் கணித பாடங்களில் பாடத்திட்டங்கள் எப்படி இருக்கும், வேலைவாய்ப்பு எந்த அளவிற்கு உள்ளது, மேற்படிப்பு வாய்ப்புகள் என்னென்ன உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்க இருக்கிறோம். கலை அறிவியலில் ஆங்கில பாடம் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்க பேராசிரியர் சாந்தியும், கணித பாடம் குறித்து விளக்கமளிக்க ஓய்வு பெற்ற பேராசிரியர் ராமராஜும் அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். அவர்களிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். அதாவது பொறியியல், மருத்துவம் தாண்டி கலை அறிவியல் படிப்பான ஆங்கிலம் மற்றும் கணிதத்தை இன்னைக்கு கற்க கஷ்டத்தில் நம்ம பேச இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது முதல்ல நீங்க சொல்லுங்க, ஒரு கணிதத்தை ஒருத்தவங்க எடுத்து படிக்கிறாங்கன்னா இன்றைய கால சூழல்ல அது ஏற்ற படிப்பா, எந்த அளவு ஏற்ற படிப்பு? அதாவது பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தளவில், அதாவது என்னை பொறுத்தளவு சொல்கிறது கிங் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கியூன் ஆஃப் சயின்சஸ்ன்னு சொல்கிறது ஆர்ட்ஸ் காலேஜஸில். அதாவது ஹிந்து ரிலிஜியில் சொல்லுவாங்க, அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் லைஃப்பில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். நிறைய சான்சஸ் இருக்குது. அது அஃப்கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ அவேர்னஸ் கிடையாது. என்ன ரீசன்னா அவங்க வந்து பிஇ அந்த மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜஸ், என்ன ஸ்கோப் இருக்குது ஆல்மோஸ்ட் நிறையா இப்போ தெரியறதில்ல. ஆல்மோஸ்ட் என்ன ரீசன்னு தெரியல. அஃப்கோர்ஸ் பிஎஸ்சி மேத்ஸ் படித்தாங்கன்னா நிறைய சான்சஸ் அவங்களுக்கு இன்ஃபைனைட் லெவல்னு சொல்லலாம். அவங்களுக்கு அதாவது என்ன லெவல் வேணாலும் அவங்க போகலாம், என்ன லெவல் வேணாலும் அவங்க சைன் பண்ணலாம் பிஎஸ்சி மேத்ஸை பொறுத்தவரை. பட் என்ன ஒரே ஒரு ரீசன், அவங்க இஷ்டப்பட்டு படிக்கணும். அது ஒரு ரீசன் தான். +2 மேத்ஸை பார்த்தோன்னே பயந்துட்டு அதுக்கப்புறம் காலத்தில் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த ரொம்ப 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 ஈஸியஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப லைவ்லியாக இருக்கும், நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் குரூப் 1 சர்வீசஸில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுறது எல்லாமே பிஇ ஸ்டூடெண்ட்டு தான். இன்றைக்கி டெப்டி கலெக்டராகவோ டிஎஸ்பியோ போகிறாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா மேஜர் வந்து பேசிக் வந்து மேத்தமெட்டிக்ஸ் தான். ஒன்லி பிகாஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் தான் அவங்க இன்றைக்கி இந்த லெவலில் சைன் பண்ணுறாங்க. ஆஃப்டர் தட் அவங்க சப்போஸ் இப்போதைக்கு அவங்க பிஇ போக முடியலனாலும் பிஎஸ்சி நல்லா படிச்சுட்டு ஆஃப்டர் தட் செகண்ட் இயர் லேட்டரல் இயர்லி பிஇ ஜாயின் பண்ணலாம், குரூப் 1 சர்வீசஸ் போகலாம். டீச்சிங் ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஃபைனைட் லெவல் சொல்லலாம். மோர் தென் 500 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. அதில் 4th இயர் வரைக்கும் பிஎஸ்சி மேத்ஸ் இருக்குது. ஆர்ட்ஸ் காலேஜஸ் இருக்குது, ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்குது. என்ன லெவல் வேணாலும் அவங்க பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சுட்டு ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நல்லா சைன் பண்ணலாம். அது வந்து நிறைய இப்போ தெரியாமல் இருக்கிறாங்க. அது ஒரு அவேர்னஸ். கணிதத்தை வந்து உயர்கல்வியில நம்ம எடுத்து படிக்கும்போது அதற்கான வேலை வாய்ப்புகளும் அவர்களுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்துல ஆங்கிலம் வந்து ஒரு அயல் நாட்டு மொழியா இருந்தாலும் அந்த ஆங்கிலத்தை நாம தேர்வு செஞ்சு உயர்கல்வியை எடுத்து படிக்கும்போது நமக்கான பயன்களும் பலன்களும் என்ன? இப்போ ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் அந்த மற்ற கோர்சஸ் எடுக்கும்போது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரும் எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கிலீஷ் தியேட்டர் ஸ்டடீஸ், லிங்குவிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி இன்னும் பிரான்ச்சஸ் எல்லாம் நிறைய இருக்குது, நிறைய ஆப்ட் பண்ணி படிக்கிறாங்க. சார் சொன்ன மாதிரி மேக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை விட இம்பார்ட்டண்ட் இங்கிலீஷ். ஏன்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் மோஸ்ட்லி வந்து நீங்கள் என்னதான் வந்து ஃபாரின் லாங்குவேஜ்னு சொன்னாலும் வி ஹாவ் அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், யூபிஎஸ்சி அந்த மாதிரி இந்த எக்ஸாம்ஸும் இங்கிலீஷ் இஸ் அ மஸ்ட். அப்போ இங்கிலீஷ் வந்து டிகிரி லெவலில் ஒரு சர்டிஃபிகேட்னு படிக்காமல் அந்த இன்டெப்த் நாலேஜ், அந்த கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் ஹோன் பண்ணுறதுக்கு ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த இயர் அ கிராஜுவேட் ஆர் அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஷுட் பி ரெடி டு லேர்ன் தட். இந்த நேரத்தில் அதாவது கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து கணிதத்துக்கு அதிக அளவில் வரவேற்பு இருந்தது. அப்போ அதிக பேர் வந்து பிஎஸ்சி மேத்ஸை வந்து எடுத்து படிச்சாங்க. அவர்கள்லாம் இப்போ இன்னைக்கு எந்த நிலையில இருக்கிறாங்க? அதாவது உங்களுடைய காலகட்டம், உங்களுக்கு அடுத்த தலைமுறை அதிக அளவில் படிச்சாங்க, அவர்கள் இப்போ எந்த மாதிரியான ஒரு போஸ்டிங்ஸ்ல இருக்கிறாங்க இந்த சொசைட்டில? நிறைய வந்து அப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஃபீல்டுலேயே மோர் தென் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. மோர் தென் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்டில் பிஇ கார்டில் அவங்க தான் சைன் பண்ணுறாங்க. ஏன்னா பிஎஸ்சி மேத்ஸ் வித் எம்சிஏ போயிடுறாங்க. ஈவன் பிஎஸ்சி மேத்ஸ்லேயே சாஃப்ட்வேரில் நிறைய மல்டிநேஷனல் கம்பெனி செலக்ட் ஆகிருக்கிறாங்க. ட்ரெமெண்டஸாக சைன் பண்ணுறாங்க. மோர் தென் பிஇ ஸ்டூடெண்ட் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்க பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிற போதே நிறைய கம்ப்யூட்டர் பேப்பர்ஸ் நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஒயில் தேர் ஸ்டடிங் சி++ எல்லாம் காலேஜிலே படித்து முடிச்சிடுறாங்க. ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வேறு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்ததுன்னா ஈஸியாக சாஃப்ட்வேர் போகலாம். ஈவன் அவங்க எம்எஸ்சி போயிட்டு போகலாம், அல்லது எம்சிஏ போகலாம், ஈவன் எம்பிஏ சூஸ் பண்ணலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீல்டு போகலாம். என்ன ஃபீல்டு வேணாலும் போகலாம் பை மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வச்சுட்டு. இன்றைக்கி அதனால் பார்த்தீங்கன்னா மோர் தென் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸே ரன் பண்ணுறாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட் இன்றைக்கி ஈவன் ஃபாரினில் கூட ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க. மேத்ஸ் ஸ்டூடெண்ட்டு தான் நிறைய நினச்சிட்டு இருக்காங்க பிஇஸ் தான் முடியும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. பிஎஸ்சி மேத்ஸ் ஸ்டூடெண்ட் நிச்சயமே சைன் பண்ணலாம்.
நிறைய சான்சஸ் இருக்கு, நிறைய டீவியேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஆனா இன்றைய காலகட்டத்துல மேக்ஸுக்கான அதாவது கணிதத்தை மட்டுமே எடுத்து படிக்கிறதுக்கான வரவேற்பு வந்து குறைந்து இருக்கிறதா நினைக்கிறீங்களா இல்ல அதிகரித்திருக்கு? இல்ல, இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல மறுபடியும் டேன் ஆயிருக்கு, சேஞ்சஸ் வந்திருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட் ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு, நிறைய ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஈவன் சில சப்ஜெக்ட் படிச்சா தான் பேங்க் போக முடியும்னு நினைக்கிறாங்க, பட் மேத்ஸ் விட நிறைய பேங்க் சான்சஸ் இருக்கு. ஈவன் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிற போது பேங்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருது, ஜாப் கிடைச்சிருது, ஈஸியாக அவங்க ஸ்கோர் பண்ணலாம். ஈவன் இப்போ குரூப் சர்வீஸில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்க்கு 50 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ஆட் அண்ட் அட்வான்டேஜஸ் தான், நல்ல அட்வான்டேஜஸ் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. கவர்மெண்ட்டுடைய ஹையர் போஸ்டிங்ஸ்லாம் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சவங்களால ஈஸியாக அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் டெஃபினட்டாக சைன் பண்ண முடியும், நிச்சயமாக சைன் பண்ண முடியும், அவங்களால ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியுது. இப்போ ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டு வர்றாங்க இப்போ ரீசெண்ட் இயர்ஸில். இப்போ இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம்னா மேடம், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மட்டும்தான் ஒரு மாதிரியான ப்ராடரா இல்லாம இருக்குதோ அப்படின்ற ஒரு பார்வை எல்லார்கிட்டையும் இருக்கு, அது நிஜமா? இல்லை, அப்படி இல்லை. இப்போ வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரௌஸ் பண்ணாலே அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து தேல் கெயின். லிட்ரேச்சர் மட்டும் இல்லாமல் தியேட்டர் ஸ்டடீஸ், அதாவது ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு ஸ்பீக்கிங் ஸ்கில் பெஸ்ட்டாக இருப்பாங்க, சிலர் ரைட்டிங் ஸ்கில் பெஸ்ட்டாக இருப்பாங்க. அதுக்கேற்ற ஜாப்ஸ், பல ஜாப்ஸ் இருக்குது. இப்போ டூரிஸ்ட் கைட்ஸாக போகிறாங்க, அதே மாதிரி ஆன்லைன் டியூட்டர்ஸ், இதெல்லாம் வந்து தி பெஸ்ட் ஜாப்ஸ். பார்ட் டைமோ இல்லை ஃபுல் டைமோ எடுத்து அதர் தேன் தேர் ரொட்டீன் ஒர்க் தே கேன் கண்டினியூ வித் தட் ஆல்சோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெக்னிக்கல் ரைட்டர் போகலாம், கண்டென்ட் ரைட்டர் அண்ட் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறது அண்ட் ஃப்ரீலான்சர் போகலாம். இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் இருக்குது, நாட் ஒன்லி டீச்சர். தொடர்ந்து பேசலாம். தற்போது திருநெல்வேலியிலிருந்து பிரியா என்ற நேயர் தொலைபேசி இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் பிரியா, உங்க கேள்வி என்ன? ஹலோ, குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு சிஏ படிக்கலாமா? நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். அதான் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம், நிச்சயமாக சைன் பண்ணலாம், நிறைய ஸ்கோப் இருக்குது. அது நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாமல் தான் இருக்கிறாங்க. அவங்க சில பேப்பர் படித்தவங்க தான் போகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. தாராளமாக நீங்கள் பண்ணலாம், என்ன லெவல்னாலும் அச்சீவ் பண்ணலாம். மோர் தென் தட், அந்த பர்டிகுலர் பிகாம் முடித்தவங்களை காட்டி நீங்கள் பிரமாதமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். தேங்க்யூ சார். தொடர்ந்து அடுத்ததாக கோவையிலிருந்து சாந்தி. வணக்கம் சாந்தி, உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் வணக்கங்க சார், நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம் சார். என்னோட பொண்ணு வந்து இப்ப +2ல வந்து ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருக்கா. எனக்கு வந்து பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல தான் உள்ள நல்ல ஃபீல்டு கொண்டு வரணும்னு இருக்கு. அது எந்த அளவுக்கு வேல்யூபிளா இருக்குதுன்னு எனக்கு தெரியல சார். ஆனா யாருமே அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பத்தி பேசுற மாதிரியே தெரியல. அப்கோர்ஸ் அதான் மேடம், நம்ம ஸ்டேட்டை பொறுத்தவரை நிறைய ஃபீல்டு வந்து இம்பார்ட்டன்ஸ் தெரியாம இருக்கிறாங்க. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போனாங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர்னு நம்ம கவர்மெண்ட்லேயே அருமையான ஒரு போஸ்டிங் இருக்கு. நிறைய அதுக்கு வந்து கேண்டிடேட்டே இல்லாம இருக்கிறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிறது ஒரு அருமையான சப்ஜெக்ட், அவங்க லெவல். ஆஃப்டர் தட் அவங்க வந்து ஐஏஎஸ்ஓ குரூப் 1 எழுதும் போது டெஃபினட்டாக ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தாங்கன்னா. அதனால் வந்து அப்கோர்ஸ் அந்த கம்பேரிசன் இல்லாமல் அங்கே அந்த சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறாங்கன்னு நினைக்காம நீங்கள் தைரியமாக யாரோடைய இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஜாயின் பண்ண வைக்கலாம். தி பெஸ்ட் ஆப்ஷன், பெஸ்ட் சாய்ஸ். அடுத்ததாக தூத்துக்குடியிலிருந்து சிவா என்ற நேயர் தொலைபேசி இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் சிவா, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ ஹலோ ஷீபா. வணக்கம் ஷீபா, சொல்லுங்க ஷீபா. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். இந்த வந்து 12th வந்து NOC40 எடுத்தேன். அதான் பிஏ இன்ஜினியரிங் படிக்கலான்னு இருக்கு. சரி, அதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கா? வேலை வாய்ப்பு? எந்த படிப்பு படித்தாலும் நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. படிக்கும்போது வந்து அது ஒரு ஆர்வத்தோட படிக்கணும். அதில் இன்னும் என்ன படிக்கலாம், இன்னும் என்ன கற்றுக்கலாம், அந்த இன்டெப்த் நாலேஜ் வேணுமா? இப்போ வந்து மார்க் கம்மியாக இருக்குது, அதனால உனக்கு அந்த தயக்கம் இருக்குது. அதை வந்து நீ காம்பன்சேட் பண்ணுறதுக்கு டிகிரி, எந்த டிகிரி எடுத்தாலும், பிஇயாக இருந்தாலும் சரி, எந்த டிகிரி நீ எடுத்தாலும் அந்த முழு முயற்சியோட, அந்த இன்ட்ரெஸ்டோட படிமா, கண்டிப்பாக யூ கேன் அச்சீவ். அதாவது நம்மளுடைய நேர் ஒருத்தவங்க கோயம்புத்தூர்ல இருந்து சாந்தி கேட்டாங்க, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தன்னோட பொண்ணை படிக்க வைக்கலாமான்னு. இந்த மாதிரியான தெரியாத கல்வி, அதாவது தெரியாத பாடங்கள் வந்து நிறைய இருக்கு. அது வந்து இன்னும் வெளில வரல. இன்ஜினியரிங், மெடிசன் தாண்டி ஒரு குறிப்பிட்ட செக்டார்ஸ் மட்டும்தான் வெளில வந்துட்டு இருக்கு. அப்படி மேக்ஸ்ல என்னென்ன இன்னும் தெரியாத விஷயங்கள் இருக்கு, ஆங்கிலத்துல என்னென்ன இருக்கு? அதாவது சில லெவல் பார்த்தீங்கன்னா அப்கோர்ஸ் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னால், இப்போ ஆர்ட்ஸ் காலேஜஸில் ஆல்மோஸ்ட் எல்லா பேரண்ட்ஸும் தெரிகிறது இந்த பிகாம் அப்படிங்கிற மட்டும் தான் தெரியும். அதே போல் இன்ஜினியரிங் போனாங்கன்னா பிஇசிஇ அப்படிங்கிற ஒரு பேப்பர் மட்டும் தான் எல்லாருக்கும். அது என்ன ரீசன்னே தெரியல. ஆஃப்டர் தட் இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒரு பேப்பர் இருக்குது, அது ப்ரிப்பேர் பண்ணலாம். அருமையாக அவங்க நிறைய லெவல் போகலாம், ஐஎஸ்ஆர்ஓ போகலாம், எலக்ட்ரிக்கல் எல்லா ஃபீல்டுமே போகலாம். அதே மாதிரி தான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை அவருக்கு ஒரு கிளியர் ஐடியாஸ் இல்லாமல் இருக்குது. ஏதோ நினச்சிட்டு அவங்க என்ன ஃபீல்டு அவங்க லைக் பண்ணாலும் ஆஃப்டர் தட் சூஸ் பண்ணலாம். இன்றைக்கி அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ சப்போஸ் அவங்க கேட்டாங்க
நான் 840 தான் மார்க் வாங்கியிருக்கிறேன் போகலாமா அப்படின்னு. இந்த +2 மார்க்குக்கும் அவன் ஹையர் ஸ்டடீஸ் மார்க்கும் எந்த விதமான எக்கச்சக்கமான டிஃபரன்ஸ் இருக்குது, நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஈவன் எக்ஸாம்பிளே சொல்லலாம். இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஆவரேஜாக பிஎஸ்சி மேத்ஸ் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறான், ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுறான். பட் அவன் முடிக்கிற போது யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். ஸோ இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க +2 மார்க்கை நினச்சிட்டு டிஸ்கரேஜ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ காலேஜஸில் நிறைய இன்டர்னல் மார்க்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வரும்போது நிறைய அவங்களுக்கு பெர்சன்டேஜ் ரைஸ் ஆகும். டெஃபினட்டாக 90 அந்த மாதிரி ரேஞ்சஸ் போகலாம். ஈவன் பிஎஸ்என்எல் போகலாம். அவங்க பிஎஸ்என்எல்ல ஜேஇ போஸ்ட்டு போகலாம். பிஎஸ்சி மேத்ஸில் நல்லா ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா என்ன எல்லா லெவலுக்கும் அவங்க அந்த ஒரு ஃபியர் இல்லாமல் அன்யூஸ்வலாக அது வந்து மேத்தமெட்டிக்ஸ்னு ஒரு பயம் இல்லாமல் அவங்க இன்வால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்டோட படித்தாங்கன்னா என்ன லெவல் வேணாலும் சைன் பண்ணலாம், என்ன வேணாலும் சூஸ் பண்ணலாம். நிச்சயமா தனியார் துறை தாண்டி ஒரு மத்திய அரசு ஊழியர் அப்படிங்கும் போது அது இன்னும் கௌரவமான ஒரு வேலையாகவும் கூட இருக்கும். அது அவங்களுக்கு நிரந்தரமா அவங்க வாழ்க்கைக்கு ஒரு ரொம்பவே உதவியான ஒரு வேலையாகவும் இருக்கும். முன்னாடி ஒரு 6-7 இயர்ஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிஓவே இருந்தது. அவங்க பிஎஸ்சி மேத்ஸ் அல்லது ஃபிசிக்ஸில் அவங்க 85% இருந்தாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அப்பாயின்மெண்ட் தான், நோ இன்டர்வியூ அட் ஆல். போலீஸ் வெரிஃபிகேஷன் ஒன்று மட்டும் தான் இருந்ததே தவிர எந்த விதமான ரிட்டன் டெஸ்ட் கிடையாது. மெடிக்கல் செக்அப் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க ஜேஏ ஜாயின் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்டே ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயமா. தொடர்ந்து விருத்தாச்சலத்திலிருந்து ஷோபா என்ற நேயர் தொலைபேசி இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் ஷோபா, உங்க கேள்வி என்ன? ஹலோ மேடம், சாந்தி மேம். சொல்லுங்க. வணக்கம். நான் எம்ஏ இங்கிலீஷ் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப. சரிம்மா. நான் 2010ல எம்ஏ இங்கிலீஷ் போட்டேன். அப்ப வந்து என்னடி 1 இயர் தான் வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. சரி. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து டிஎன்பிசி டெட் எக்ஸாம் எழுதுறதால என்னடி வந்து எக்ஸாம் எழுத முடியல, செகண்டரி எக்ஸாம். சரி. இப்ப எனக்கு வந்து 27 இயர்ஸ் ஆகுது. ஓகே. இப்ப வந்து நான் திரும்பி இந்த செகண்ட் இயர் மட்டும் வந்து ரெகுலர்ல பண்ண முடியுமா இல்லாட்டி கோர்ஸ்? நீங்க எந்த காலேஜ்ல யூனிவர்சிட்டில இப்ப பண்ணீங்களோ அங்கே போய் அப்ரோச் பண்ணுங்க. ஏன்னா ஒரு மேக்ஸிமம் இயர்ன்னு இருக்கும். ஒரு 4 இயர்ஸ்க்குள்ள முடிக்கணும், இல்லை 6 இயர்ஸ்க்குள்ள முடிக்கணும்ன்ற ஒரு டென்யூர் இருக்கும் ஒரு காலேஜஸ்க்கு. முதல்ல அங்கே போய் அப்ரோச் பண்ணுங்க. அவங்களை கேளுங்க, ஏதாவது அரியர்ஸ் எக்ஸாம் மாதிரி எழுத முடியுமான்னு கேளுங்க. அப்படி இல்லைன்னா மறுபடியும் நீங்கள் ஜாயின் பண்ணி தான் படிக்கணுமே கொண்டு லேட்டரல் என்ட்ரி மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் ஏற்கனவே படித்த காலேஜ்க்கே போய் பாருங்கள். அப்படி அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இது வேணா சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ் ஏதாவது இங்கிலீஷ்லேயே பண்ணணும்னா கூட நீங்கள் பண்ணலாம். தொடர்ந்து அடுத்ததாக காஞ்சிபுரத்திலிருந்து மஞ்சு தொலைபேசி இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் மஞ்சு, உங்க கேள்வி என்ன? புதிய தலைமுறை. ஹலோ மஞ்சு, உங்களுடைய கேள்வி என்னம்மா? மேம், இப்போ பிஏ இங்கிலீஷ் படிச்சா அதுக்கு ஃபோக்கஸ் இருக்கா மேம்? அதுக்கு ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்குமா? இப்போ வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரோ இல்லை லாங்குவேஜ் டீச்சிங்கோ படிச்சுட்டு நீங்கள் டீச்சராக மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட் கைடாக போகலாம். உங்களுக்கு நல்ல ஸ்பீக்கிங் ஸ்கில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், டூரிஸ்ட் கைடாக போகலாம். அந்த மாதிரி ரைட்டிங் ஸ்கில் நீங்கள் நல்லா எழுதுவீங்க அப்படின்னா கண்டென்ட் ரைட்டர், டெக்னிக்கல் ரைட்டராக போகலாம். அப்புறம் ஆன்லைன் டியூட்டராக போகலாம். நிறைய நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே புக்ஸ் எழுதலாம், ப்ரூஃப் ரீட் பண்ணலாம். அதாவது உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த ஃபீல்டுக்குள்ளே போகலாமா. கண்டிப்பாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இன்றைய கற்க கஸ்டர நிகழ்ச்சியில் கலை அறிவியல் சார்ந்த படிப்புகளான கணிதம் மற்றும் ஆங்கிலம் குறித்து பேசி வருகிறோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு.